கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே ஜெபம் செய்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் ஜெபம் பண்ணினார், இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். இப்படி இயேசு ஜெபிக்காத எந்த ஒரு இடமும் இல்லை என்று கூற முடியும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அற்புதத்தையும் பிதா சொன்ன, செய்த, காட்டின ஒவ்வொன்றையும் மாத்திரமே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ததை பார்க்கிறோம். பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ அதுவே அன்றி குமாரன் தாமாக எதையும் செய்ய மாட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அப்படி இயேசுவுக்கு பிதாவோடு கூட ஒரு நல்ல இணைப்பு எப்பொழுதும் இருந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மீது ஏறி இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் வனாந்திரத்திற்கு போய் தனித்து அங்கே ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அதிகாலை இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி இயேசு தன்னுடைய ஊழிய காலம் முழுவதும் ஊழியத்தை மாத்திரம் செய்யவில்லை, பிதாவோடு இணைந்து பிதாவின் சித்தம் அறிந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போல நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கே ஜெபம் முக்கிய அவசியமாக இருந்திருக்குமே. ஆனால் நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் என்பது எவ்வளோ பெரிய முக்கியமான அவசியமான காரியமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாது. ஜெபம் இல்லாமல் தொழிலிலே வெற்றி பெற முடியாது. ஜெபம் இல்லாமல் நம்முடைய பணிகளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. ஜெபம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. ஜெபம் இல்லாமல் இயேசுவோடு பேசாமல் நாம் வாழ முடியாது. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது. ஆகவே ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது அபாயகரமான ஆபத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசுவோடு நாம் ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிற உறவும் தொடர்பும் தான் நாம் அவரை போல மாற நம்மை அழைத்து செல்லுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தின் மூலமாக இயேசு நம்மோடு பேசுகிறார். நம்முடைய சத்தத்திலே, நம்முடைய சிந்தையிலே அவருடைய வார்த்தைகள் பதிய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அது நம்முடைய ஜெபத்தின் வேண்டுதலாக வெளிப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் இயேசுவோடு இணைந்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம்.
இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் ஒரு வேளை இன்றைக்கு வரைக்கிலும் ஜெபம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் அது ஆபத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம். இயேசுவை போல ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பிதாவின் சித்தம் செய்ய அதுவே நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய காரணியாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் மாலை வேளையிலும் தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு நாளிலும் ஜெபித்த உம்மை நாங்கள் கவனித்து பார்க்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஊழியத்தின் நாட்களிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் சரி, ஜெபம் உம்முடைய அஸ்திபாரமாக இருந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறதே தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஊழியத்தின் பாதையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஒவ்வொரு காரியத்திலும் நாங்களும் ஜெபிக்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணித்து கொண்டு உம்மோடு பயணிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களை போல ஜெபிக்க கிருபை தாங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தீரே, ஒவ்வொரு நாளும் மதிய வேளையில் ஜெபித்தீரே, ஒவ்வொரு நாளும் இரவு வேளைகளில் ஜெபித்தீரே. பிதாவோடு நீங்க வைத்திருந்த ஐக்கியமே ஆண்டவரே எங்களுக்கு நீர் மீட்பை பெற்றுத்தர காரணமாக இருந்ததை எண்ணி தேவ சித்தம் செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபமே ஜெயம் என்பதை எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, ஜெபம் செய்த உம்மை கவனித்து பார்த்து நாங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க கிருபை தந்து வழி நடத்துங்க. ஜெப குறைவினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அதிலே சரி செய்து கொள்ள கிருபை கொடுத்து ஒரு புதிய ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே நீங்க வழி நடத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஜெபம் செய்த இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.